தேவர்களாகிய நாங்கள் வாசுகியின் தலைப்பக்கத்தை பிடித்துக் கொள்கிறோம். அசுரர்களாகிய நீங்கள் பாலை பிடித்துக் கொண்டீர்களானால் கடை ஆரம்பிக்கலாம். அசுரர்களாகிய நாங்கள் தேவர்களுக்கு சற்றும் குறைந்தவர்கள் அல்ல. அதனால் நாங்கள் ஏன் வாளை பிடிக்க வேண்டும்? நாங்கள் தலையைத்தான் பிடித்துக் கொள்வோம். ஏனென்றால் தாங்கள் பாதாள லோகத்தைச் சேர்ந்தவர்கள். பிரம்மா தங்களை கடைசியில் தான் படைத்தார். நாங்கள் தான் முதலில் படைக்கப்பட்டோம். அதனால் வாசுகியின் தலையை பிடிக்கும் உரிமை எங்களுக்குத்தான் உள்ளது. நாராயண நாராயண. தேவேந்திரா, நீ என்னதான் சொன்னாலும் அசுரர்கள் தேவர்களை விட பலத்தில் சிறந்தவர்கள். அதனால் அவர்களே தலைப்பகுதியை பிடித்துக் கொள்ளட்டும். என்ன நாரதரே, தங்கள் கலகத்தை ஆரம்பித்து விட்டீரோ? கலகம் ஒன்றும் இல்லை தேவேந்திரா. பார்க்கடலை கடையும் போது வாசுகியின் வாயிலிருந்து தீப்புழும்புகள் கிளம்பும். அதிலிருந்து தங்களை காப்பதற்காகவே அப்படி கூறினேன். அங்கே என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ரகசியம் ஒன்றுமில்லை, தங்களின் பலத்தின் பெருமையைத்தான் கூறிக்கொண்டிருந்தேன். முறையாக சரியாக சொன்னீர்கள் நாரதரே. வாருங்கள், நாம் வாசுகியின் தலைப்பகுதியை பிடித்துக் கொள்வோம். பகுதியை கேட்டு பெற்று தவறாக தோன்றுகிறதே. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம் பலமெல்லாம் குறைந்து வருகின்றது. தேவர்கள் சொன்னதை கேட்டு பார்க்கடலை கடைய முற்பட்டது தவறாகிவிட்டது. தேவர்கள் நாம் வலுவிழந்து விட்டோம். இனி என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அமிர்தம் வேண்டும் என்று கேட்டால் ஆலகால விஷம்தான் கிடைக்கிறது. அடடா, இந்த ஆலாகல விஷம் அசுரர்களையும் தேவர்களையும் மட்டுமன்றி சகல ஜீவராசிகளையும் அழித்துவிடும் போலிருக்கிறதே. இந்த விஷத்தின் வீரியத்தை தாங்கக்கூடியவர் ஒருவர் உண்டென்றால் அது சாக்ஷாத் பரமேஸ்வரன் தான். காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா, காப்பாற்றுங்கள் மகாதேவா. இந்த உலகில் உள்ள ஜீவராசிகளை காப்பாற்ற வேண்டுமானால் இந்த விஷத்தை நான் அருந்த வேண்டும். Shiva
வா வா